நண்பர்களே, இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா எங்கள் ஊர் கிராமத்தில் தான் இருக்கோம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா எப்படி அருமையாக விவசாய ஊர்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அப்படியே காட்டிட்டு வாங்க, அப்படியே காட்டிட்டு வாங்க நண்பர்களே. போதும் போதும் நண்பர்களே, சாப்பாடை காமிங்க. நல்ல அருமையான நாட்டுக்கோழி நண்பர்களே, பார்த்தீங்களா? சுட சுட சோறு, நாட்டுக்கோழி குழம்பு தான் நண்பர்களே. விட்டு வெளுக்கிறான், துவன்னு துவைக்கிறான். சார் நல்லா வெந்து போச்சு நண்பர்களே. சுட சுட சோறு நம்ப. அப்பா சுடுது, சுட சுட இருக்கு நம்ம சோறு. நீ சாப்பிட்டியா? பின்னாடி ஆள் யாரும் பார்க்குறாங்களா? யாரு போட்டோ இல்லையா? கேமராவில் விழுந்தோம் இல்லையா? நல்லா முட்டாய் மாதிரி இருக்கு கறி. தம்பி வர்றானா? மாப்பிள்ளை பார்க்குறாரு மொட்டை பாசுங்க. கொஞ்சம் நல்லா இயற்கை எழில்ங்கிறது ஒரு நம்ம ஊர். கை வலிக்குது. கிளி கத்துது. இதுக்கு பேர் தான் பச்சைக்கிளி.
என்ன டேஸ்டா கறி. அடடா, நாட்டுக்கோழி குழம்புனாலும் நாட்டுக்கோழி குழம்பு தான் வேறு லெவலியா. கிராமத்தில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சா இப்போ டேஸ்ட்டாக இருக்குது, அது மாதிரி அருமையான டேஸ்ட்டு. இன்னும் இருக்கா கறி இல்லையா? என்ன பாயா காயா? ஏய் அதேடு அந்த கோழியா சூட்டான போட்டு வந்தேன். 2 டிகிரி உனக்கு சூட்டாக போட்டு இன்னைக்கு. நண்பர்கள மெட்ராஸ் போகிறேன் இன்றைக்கி நைட்டு. ட்ரெயின் டிக்கெட் வேறு கன்ஃபார்ம் ஆகலை. நாளைக்கு நேரம்னா மெட்ராஸில் இருப்பேன். குட்டிமாவுக்கு எனக்கு இன்டர்வியூ. சாதனாவுக்கு எனக்கு கரகாட்டம் இருக்குது. ஓகே, எலும்பு தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. நண்பரே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊர் கிராமத்தில் தான் இருக்கோம். அருமையான ஊர், அன்பான ஊர், இயற்கை எழில் முந்த ஊர் எங்கள் ஊர். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அன்பான ஊர், அருமையான ஊர், ஊரை சொல்ல மாட்டாடா முட்டா அப்படின்னு நினைப்பீங்க. சொல்லிடுறேன். எங்கள் ஊர் மதுரை மாவட்டம் நத்தம் ரோட்டில் சத்திரப்பட்டி பஞ்சாயத்து தொண்டமான்பட்டி தான் எங்கள் ஊர். நண்பர்களை, அருமையான ஊர், அழகான ஊர். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது மதுரை மீசம் மிக்க மழை தெரிவித்து கொண்டு நன்றி. பை பை. பைக்கில் ஒரு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. லைசன்ஸ் ஜெராக்ஸ் இப்போயும் பையில் வச்சுங்க. நன்றி. பை பை.